ஹாய் மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயல் 2 உரைநடை பகுதியில் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். அதை பற்றி 2 பேர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? கவனிங்க. மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது. அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள். மலர்விழி தமிழரசி 2 பேரும் தோழிகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கு போயிட்டு வெளியே வரும்போது வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, தொலைக்காட்சியில் பார்த்த நிகழ்ச்சிகளை பற்றி என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே வராங்க. அப்போது மலர்விழி சொல்கிறா தன் தோழிக்கிட்ட, தொலைக்காட்சி நேற்று என்ன பார்த்தேன், பட்டிமன்றம் பார்த்தேன். கல்வி செல்வமா பொருட்செல்வமா அப்படின்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை பார்த்துட்டு இருந்தபோது எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சு. அதனால என்ன செய்ய முடியல, என்னால் நடுவர் முடிவை என்ன தீர்ப்பை சொன்னார்ன்றதுனால தெரிஞ்சிக்க முடியலை. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு என்ன பண்ணுறா சொல்கிறா. அப்போ தமிழரசி என்ன சொல்கிறா பாருங்க. வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீ முடிவு இல்லைன்னு வருத்தப்படாத. இதை யார் பார்த்தாங்களோ அவங்களே நம்ம கேட்டு என்ன பண்ணலாம், முடிவை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தமிழரசி சொல்கிறா. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, சரி தமிழரசி, வா போய்கொண்டே பேசலாம், நடந்துக்கிட்டே பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழரசி சொல்கிறா, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய்? இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. கல்வி செல்வம் சிறந்ததா இல்லை பொருட்செல்வம் சிறந்ததா, எது சிறந்தது நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறா தமிழரசி. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அப்போ தமிழரசி கேட்குறா, அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூடுகிறாய்? அது எப்படி நீ அவ்வளோ கரெக்டாக திட்டவட்டமாக கல்வி தான் அப்படின்னு எப்படி சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழு செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். படிக்காதவன் அதாவது ஒன்றுமே இல்லாமல் நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துக்கு ஒப்பாவான் அப்படின்னு பாரதிதாசரும், கேடில் விழு செல்வம் கல்வி அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க. கல்வியை பற்றி உயர்வா அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதுக்கு தமிழரசி சொல்கிறா, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டுமல்லவா அப்படின்னு தமிழரசி சொல்கிறா. நீ சொன்ன இல்லையா திருவள்ளுவர், அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பொருட்செல்வம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நமது அன்றாட தேவைகளை கூட என்ன செய்ய முடியாது, நிறைவேற்றிக்க முடியாது. கல்வி கற்பதற்கு கூட என்ன கட்டணும், இப்போ பணம் கட்ட வேண்டியிருக்கு, அது கூட பணம் தேவை இல்லையா அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். பணம் பத்தும் செய்யுன்றது எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை நடத்துறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு அந்த ஊரில் மட்டும்தான் அவர் பணக்காரு, பெரிய செல்வந்தர் அப்படின்றது தெரியும். ஆனால் கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தமிழரசி சொல்கிறா, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. என்னதான் படிச்சிருந்தாலும் பணக்காரங்க தயவில் தான் செய்ய வேண்டியிருக்கு, வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, பொருட்செல்வம் நிலையில்லாதது. கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது. என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. பொருட்செல்வம் நிலையில்லாதது. கல்வி செல்வம் தான் இம்மைக்கும் மறுமைக்கும் இப்போதைக்கும் பின்னாடிக்கும் பயன் தருவது. என்றும் அழியாது. என்னைக்கு என்ன செய்யாது, கல்வி செல்வம் அழியவே அழியாது. ஆனால் பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. நம்ம ஒரு இடத்துல பணத்தை எடுத்துகிட்டே இருந்தால் என்னவாகும், அது குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். கல்வர்கள் திருடர்கள், கல்வர்னா யாரு, திருடர்கள், கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. பணத்தை என்ன பண்ணுவாங்க, கொள்ளைக்காரங்க திருடங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு மலர்விழி சொல்றா. தமிழரசி சொல்றா, பணமில்லாதவன் பிணம், பணமென்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்துதானே
கற்றவரால் என்ன செய்ய முடியும்? பணம் இல்லைன்னா பிணத்துக்கு சமமானவன். பணம் என்றால் பிணம் கூட என்ன செய்யுமா? வாயை திறக்கும். இந்த பழமொழிகளை நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்தில் கற்றவரால் என்ன பயன் இருக்குது, என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறா தமிழரசு. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால்தான் இன்று நாம் எல்லோரும் வசதியாக வாழ முடிகிறது. இப்போதைய கல்வி தான் நமக்கு வளர்ச்சி தான் நினைப்படுறது எல்லா முன்னேற்றத்துக்கும் முக்கியமான காரணம். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாரும் வசதியாக வாழ முடியுது அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அடுத்து தமிழரசி என்ன சொல்கிறா பாருங்க. தமிழரசி புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா? இவ புதுசாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க, படித்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பணமும் தேவை தானே. பணம் இல்லாமல் அதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்கிறா. மலர்விழி சொல்கிறா, ஆம், அதற்கு பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. பணம் தான் உயிர் நாடின்னு சொல்ல முடியாது. கல்வி தான் என்ன செய்யுது? அவங்க படித்த கல்வி தான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்த்து நல்ல வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது கல்வி தான் அப்படின்னு மலர்விழி சொல்கிறான். அடுத்தது பாருங்க, தமிழரசி சொல்றா, பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகிறது. பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாமா? பத்தும் எல்லாமே போயிடும். எல்லாமே போயிட்டு என்னவாகும்? வறுமை தான் என்ன பண்ணுது? சமூக தீமைகளுக்கு கூட காரணமாகுது. என்ன பண்றாங்க? பசி இல்லை, தங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம நல்லவனா இருந்தா கூட என்ன செய்வான்? திருட ஆரம்பிச்சிருவான் இல்லையா? பசி போக்குறதுக்காக. அதுதான் சமூக தீமைகளுக்கு காரணமாகுது அப்படின்னு தமிழரசி சொல்றா. அடுத்தது மலர்விழி என்ன சொல்றா பாருங்க. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன், கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். கஷ்டப்படும் சமயத்தில் கூட நல்லா வாழ்றவன் தான் கற்றறிந்தவன், கல்வி கற்றவன். கல்லாதவன் என்ன பண்ணுறான்? அறியாமையால், அவனுடைய அறிவு இல்லாததால தவறு செய்கிறான் அப்படின்னு மலர்விழி சொல்கிறா. அதுக்கு தமிழரசு என்ன சொல்கிறா பாருங்க. அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒன்றும் படிக்காதவன் தான் பணக்காரனாக இருக்கான்னா கூட அவனுடைய வாழ்வுக்கு கல்வி அவசியம் அப்படின்றத நான் ஒப்புத்துக்கிறேன். வசதியான வாழ்வுக்கு பொருட்செல்வம் அவசியம் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு என்ன பண்ணுறா கேட்குறாங்க. விவாதம் நீண்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு பேருக்கும் விவாதம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. மறுநாள் இருவரும் தமிழாசிரியரை சந்தித்து விவாதித்ததை கூறி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அவங்க தமிழ் ஆசிரியரை பார்த்து ரெண்டு பேரும் பேசின பேச்சுக்களை கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் ஆசிரியர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். தமிழாசிரியர், மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெற செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. மக்கள்கிட்ட அறியாமை அப்படின்ற இருளை நீக்கிறோன்னா அறிவு ஒளிபெற செய்கிறது கல்வி தான். கல்வி அறிவை நாம் என்ன செய்யணும்? இளமையிலிருந்து என்ன செய்யணும்? நம்ம பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்த வழி அப்படின்றாங்க. இளமையில் கல் சிலையில் எழுத்து என்னும் முதுமொழி, அதாவது பழமொழியை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. மலர்விழி சொல்கிறா, ஐயா, கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம். ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டும். பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கல்வியோட சிறப்பை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனாலும் கல்வியோடு என்ன இருக்கணும்? பொருட்செல்வமும் இருக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா? அப்போ சொல்கிறா தமிழாசிரியர், ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். ஆமாம், கல்வியோடு என்ன இருக்கணும்? பொருட்செல்வமும் இருக்கணும். ரெண்டுமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் போல அப்படின்னு சொல்கிறாரு. பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அவை மட்டுமா? உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். ஒன்றுமே இல்லைன்னா செய்வாங்க, அவரை ஒன்றுமே இல்லாதவன் சொல்லிட்டு திட்டுவாங்க, எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை. ஆனால் நம்மை மேம்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எல்லாத்துக்கும் செல்வம் வேணும் தான், ஆனால் நம்மளை என்ன பண்ணுறது? மேம்படுத்தி காட்டுறது நம்ம படித்த கல்வி தான்
அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது அப்படின்னு தமிழாசிரியர் சொல்கிறாரு. தமிழரசியும் மலர்விழி 2 பேரும் என்ன சொல்கிறாங்க பாருங்க. உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம். நீங்கள் சொல்கிறது சரிதான் ஐயா, கல்வியால் நமக்கு அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் அப்படின்றத நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ்.